Hi, நான் Adeeb. Redmi Note 10 சீரிஸில் இருக்கிற ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை பற்றி தான் இந்த வீடியோ. அப்போ உங்களில் யாராவது Redmi Note 10 சீரிஸ் வச்சுருக்கீங்க இல்லாட்டி Redmi Note 10 சீரிஸ் எடுக்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இந்த வீடியோ. அப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஒரு AMOLED டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த ஃபோனில் நம்மளால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேங்கிற ஃபீச்சரை எனேபிள் பண்ண முடியும். அதுக்காக முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே அண்ட் லாக் ஸ்க்ரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இதை எனேபிள் பண்ணிடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா Redmi டிஃபால்ட்டாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. நமக்கு பிடிச்ச ஸ்டைலில் கிளிக் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா அதில் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே நம்மளால் செட் பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோஸும் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல செட் பண்ண முடியும். அதுக்காக இங்கே கஸ்டம் இமேஜும் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃப்ரம் கேலரின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரெக்டாக கேலரிக்கு வந்துடும். இங்கே கேலரி வந்து உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோவை உங்களால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல செட் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கேலரி இருக்கிற ஃபோட்டோ தான் இந்த ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல செட் பண்ணி. இது மட்டும் இல்லாமல் நம்மளால் கஸ்டமைஸ்டு டெக்ஸ்ட்டும் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல ஆட் பண்ண முடியும். ரெட்மி பார்த்தீங்கன்னா இங்கே டிஃபால்ட்டு 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனில் ப்ரெஸ் பண்ணி நம்மளால் இதை எடிட் பண்ண முடியும். இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே நான் கிளியர் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறேன். நமக்கு பிடிச்ச டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டை நம்மளால் ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேல எனேபிள் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எப்படி எட்ஜ் நோட்டிஃபிகேஷன் லைட்டிங் செட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் செட்டிங்ஸில் போங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வர ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே செலக்ட் பண்ணிங்கன்னா ரெட்மி இங்கே டிஃபால்ட்டாக 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச நோட்டிஃபிகேஷன் லைட்டை நம்மளால் செட் பண்ண முடியும். அடுத்து அந்த ஃபோனில் எப்படி ஃப்ளோட்டிங் விண்டோ எனேபிள் பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்காக முதல் ரீசெண்ட் ஆப்ஸுக்கு போங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ எனேபிள் பண்ண வேண்டிய ஆப்ஸ்க்கு மேலே இப்படி லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா 3வது வர ஆப்ஷன் தான் ஃப்ளோட்டிங் விண்டோக்கான ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ எனேபிள் ஆகி வரும். இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ பார்த்தீங்கன்னா நம்மளால் ரீசைஸ் பண்ண முடியும். அதே மாதிரி நம்மளால் எங்கே வேணும்னாலும் மூவ் பண்ணவும் முடியும். அப்புறமா இந்த ஃப்ளோட்டிங் விண்டோ நமக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் கொண்டு வரணும்னா இப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ஆப்ஸை எப்படி டேரெக்டாகவே ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக முதல் ரீசெண்ட் ஆப்ஸ்க்கு போங்க. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் விண்டோன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற ஆப்ஸ் எல்லாம் அதில் காட்டும். நமக்கு எந்த ஆப்ஸை ஃப்ளோட்டிங் விண்டோவில் ஓப்பன் பண்ணணுமோ அந்த ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு ஃப்ளோட்டிங் விண்டோ ஓப்பன் ஆகி வரும். அப்போ இது ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசெண்ட் ஆப்ஸில் இருக்கிற ஆப்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலாக தான் இருக்குது. இதை நம்மளால் ஹொரிஸ்டோனில் அரேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். செட்டிங் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மோர் செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கீழே செலக்ட் பண்ணிங்களா அரேஞ்ச் ஐட்டம்ஸ் இன் ரீசெண்ட் ஆப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் ஆப்ஷன் தான் இப்போ செலக்ட் ஆகிருக்குது. இதை நம்ம ஹொரிசோண்டல் ஆப்ஷனை எனேபிள் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் ஆப்ஸில் இருக்கிற ஆப்ஸோட அரேஞ்ச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹொரிசோண்டலாக மாறி இருக்குது. அப்போ நீங்கள் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எப்படி ஆப் ட்ராவரை எனேபிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போங்க. மோர் செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். இதில் செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்க்ரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்குது. இது வித் ஆப் ட்ராவர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை எனேபிள் பண்ணுங்கள். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிங்கன்னா கஸ்டமைஸ்டு தீம்ஸ் எல்லாம் செட் பண்ணலாம். சிஸ்டம் தீம் வேணுமா, இல்லை டார்க் மோடு வேணுமா, இல்லை லைட் மோடு வேணுமான்னு நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். நான் இங்கே டார்க் மோட் செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராவர் பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரன்சின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். செலக்ட் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்ட் ட்ரான்ஸ்பரன்சி நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இங்கே நான் 100ல் வச்சிருக்கிறேன். 100ல் வச்சதுக்கப்புறமா அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப் ட்ராவர் நம்ம ஃபோனில் எனேபிள் ஆகிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டிஃபால்ட்டாக பட்டன் நேவிகேஷன் தான் இருக்குது. இந்த ஃபோனில் எப்படி ஜெஸ்டர் நேவிகேஷனை எனேபிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக ஹோம் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா செட்டிங்ஸில் போங்க. மோர் செட்டிங் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா சிஸ்டம் நேவிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா பட்டன் சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ டிஃபால்ட்டாக செலக்ட் இருக்குது. இங்கே ஜெஸ்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஜெஸ்டர் நேவிகேஷன் நம்ம ஃபோனில் எனேபிள் ஆகிருக்குது. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஜெஸ்டர் நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜெஸ்டர் நேவிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது தெரியாத யாராவது இருந்தீங்கன்னா இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த ஃபோனில் எப்படி ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்வைப் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ரெக்கார்ட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளால் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ண முடியும். அடுத்து இந்த ஃபோனில் எப்படி லாங் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்காக போலின் டவுன் பட்டன், பவர் பட்டன் இப்படி ஒன்றா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலாம். அது இல்லாமல் இந்த 3 ஃபிங்கர்ஸ் இப்படி கீழே ஸ்வைப் பண்ணாலும் நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க முடியும். ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கப்புறமா இங்கே ஸ்க்ரோல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா கீழே இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அந்த விண்டோ ஃபுல்லாகவே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் விண்டோ ஃபுல்லாகவே நான் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்துருக்கிறேன். கீழே ஸ்வைப் பண்ணதுக்கப்புறமா டன் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் விண்டோ எல்லாமே நமக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எப்படி டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்காக நோட்டிஃபிகேஷன் பார் ஸ்வைப் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டார்க் மோடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோன் டோட்டலாகவே டார்க் மோடில் மாறிடுச்சு.
இந்த ஃபோனில் இருக்கிற கண்ட்ரோல் சென்டரோட ஸ்டைலை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். அதுக்காக முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சென்டர் ஸ்டைல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெர்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் தான் இப்போ எனேபிளாக இருக்குது. இங்கே நியூ வெர்ஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்குது. ஐஃபோனில் இருக்கிற மாதிரியான கண்ட்ரோல் ஸ்டைல் தான் இப்போ இந்த ஃபோனில் இருக்குது. அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஃபோனில் ரைஸ் டு வேக்கப், டபுள் டேப் டு வேக்கப் இந்த ரெண்டு ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரைஸ் டு வேக்கப் சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோன் கையில் எடுக்கும்போதே ஃபோன் ஆன் ஆயிடும். அடுத்து இதோட கீழே பார்த்தீங்கன்னா டபுள் டேப் டு வேக்கப் ஒரு டர்ன் ஆஃப் ஸ்க்ரீன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆன் ஆகும். அதே மாதிரி டபுள் டேப் பண்ணால் ஸ்க்ரீன் ஆஃப் ஆயிடும். இதுவும் ஒரு நல்ல ஒரு ஃபீச்சர் தான். அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோனை ஒவ்வொரு தடவை அன்லாக் பண்ணும்போது லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் மாறிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி டிசேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிளான்ஸ் ஃபார் எம்ஐன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை டர்ன் ஆஃப் பண்ணிடுங்க. நீங்கள் எத்தனை தடவை வேணும்னாலும் இந்த ஃபோனை லாக் பண்ணி அன்லாக் பண்ணிக்கலாம். சேம் லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் தான் இந்த ஃபோனில் இருக்கும். லாக் ஸ்க்ரீன் வால்பேப்பர் மாறவே மாறாது. அடுத்து இந்த ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் பாரில் நெட்வொர்க் ஸ்பீடும் பேட்டரி பர்சன்டேஜும் எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா நோட்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் கீழே வந்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுங்கள். இதில் ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஷோ கனெக்ஷன் ஸ்பீடுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம நெட் யூஸ் பண்ணுற டைமில் எவ்வளோ ஸ்பீடு இருக்குங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன் பாரில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பேட்டரி இண்டிகேட்டர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் பேட்டரி பர்சன்டேஜை இதில் ஷோ பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஒரு பஞ்சோல் கேமரா தான் வருது. இந்த கேமரா நோச்சே எல்லாத்துக்குமே பிடிக்காது. இந்த நோச்சை எப்படி ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ஒரு ஹைடு நோச்சுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. கேமரா நோச்சை நம்மளால் ஹைட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஃபோன்ஸில் இருக்கிற ஃபைல்ஸுக்கு எப்படி ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே கீழே ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணுங்கள். இங்கே எனேபிள் பண்ணிங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற பாஸ்வேர்டை பற்றி கேட்குது. அந்த பாஸ்வேர்டை போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒரு பாஸ்வேர்டு தான் இங்கே என்டர் பண்ண சொல்கிறாங்க. நான் நம்மளோட யூனிவர்சல் பாஸ்வேர்டான எல்லே இங்கே போடுறேன். எல் போட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட்டு கொடுத்து இங்கே நோட் நம்ம கொடுத்துட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா அன்லாக் வித் ஃபிங்கர்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிடுங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணி நம்மளால் இந்த லாக்கை அன்லாக் பண்ண முடியும். அப்போ இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் எப்படி டியூவல் ஆப் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் ஆப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் பண்ண எல்லா ஆப்ஸோட க்ளோன் ஆப்ஸும் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். நமக்கு எந்தெந்த ஆப்ஸ்க்கு க்ளோன் ஆப்ஸ் கிரியேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஸுக்கு நேராக இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணிங்கன்னா க்ளோன் ஆப்ஸை எனேபிள் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸோட க்ளோன் ஆப்பை எனேபிள் பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லிங்க்டின் சொல்லி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்போட க்ளோன் ஆப்பும் கிரியேட் பண்ணுறேன். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் போய் பார்க்கலாம். இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இந்த க்ளோன் ஆப்ஸ் எல்லாம் தெரியும். க்ளோன் ஆப்ஸோட ஐக்கன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்து இந்த ஃபோனில் எப்படி ஆப் லாக் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஃபோன்ஸில் இருக்க ஆப்ஸ்க்கு லாக் போகிறதுக்காக நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ரெட்மி இங்கே டிஃபால்ட்டாகவே ஆப் லாக் கொடுத்துருக்காங்க. அதுக்காக நம்ம செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா ஆப்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் லாக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா டர்ன் ஒன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு பேட்டர்ன் லோக்கு தான் கிரியேட் பண்ண கேட்குது. உங்களுக்கு வேணும்னா பேட்டர்ன் லோக்கு போட்டுக்கலாம். இல்லாட்டி இங்கே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின் நம்பர் செட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி பாஸ்வேர்டு செட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் லோக்கு தான் போட போகிறேன். இப்போ நான் பேட்டர்ன் லோக்கு ட்ரா பண்ணுறேன். பேட்டர்ன் லோக் கொடுத்ததுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இங்கே நோட் நவ் கொடுத்துக்கிறேன். எம்ஐ அக்கௌண்ட் லாகின் பண்ணணுமா வேண்டாம் தான் கேட்குது. எனக்கு எம்ஐ அக்கௌண்ட் லாகின் பண்ண வேண்டாம் தேவைங்க இல்லை. அதனால் நோட் நவ் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறமா யூஸ் ஆப் லாக்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம ஃபோனில் இருக்கிற எல்லா ஆப்ஸுக்குமே இங்கே லாக் பண்ண முடியும். இங்கே டிஃபால்ட்டாகவே நம்ம ஃபோன்ஸில் இருக்கிற ஒரு சில ஆப்ஸுக்கெல்லாம் லாக்கை எனேபிள் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்ஸுக்கு லாக்கு தேவை இல்லையாட்டி இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா லாக்கு டிசேபிள் ஆயிரும். உங்களுக்கு ஏதாவது ஆப்ஸுக்கு லாக்கு போடணும்னா இதை எனேபிள் பண்ணால் போதும், லாக் போட்டுடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே யூஸ் யுவர் ஃபிங்கர் பிரிண்ட் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்மளால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை யூஸ் பண்ணி இந்த ஆப் லாக்கை அன்லாக் பண்ண முடியும். இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணி விட்டுடுங்க. அடுத்து இந்த ஃபோனில் எப்படி பட்டன் ஷார்ட்கட்ஸ் செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல் செட்டிங்ஸில் போங்க. செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா அடிஷனல் செட்டிங்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா பட்டன் ஷார்ட்கட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பட்டன் ஷார்ட்கட்ஸை இதில் செட் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபீச்சரும் பிடிச்சிருந்தா ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த ஃபோனில் எப்படி குயிக் பால் எனேபிள் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அடிஷனல் செட்டிங்ஸில் போங்க. அடிஷனல் செட்டிங்ஸில் போனீங்கன்னா குயிக் பால்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிடுங்க.
இது எனேபிள் பண்ணிங்கன்னா கிக் பாலுங்கிற ஆப்ஷன் இந்த சைடில் இருக்கும். இங்கேருந்து லைட்டாக ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த கிக் பால் எனேபிள் ஆகி வந்துடும். இந்த ஃபீச்சரை எதுக்கு யூஸ்ஃபுல்லாகும்னு கேட்டிங்கன்னா, சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த நேவிகேஷன் பட்டன்ஸு கிட்ட டச் ஒர்க் ஆகாது. அந்த டைமில் இந்த கிக் பாலுங்கிற ஃபீச்சர் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனோட ஸ்பீக்கரை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்காக அடிஷனல் செட்டிங்ஸில் போங்க. அடிஷனல் செட்டிங்ஸில் போனதுக்கப்புறமா கிளியர் ஸ்பீக்கர்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி இதை எனேபிள் பண்ணிடுங்க. இதை எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான சவுண்டு கேட்கும். நம்ம ஃபோனோட ஸ்பீக்கரில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா இந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்க சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி ஃபோனே அந்த ஸ்பீக்கரில் இருக்க டஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடும். இதுக்காக தான் அந்த கிளியர் ஸ்பீக்கர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து அந்த ஃபோனோட கேமரா ஆப்ஸ்க்கு போகலாம். இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலான கேமரா தான் இதில் கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா ஆப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸில் போனால் தான் நம்மளால் எனேபிள் பண்ண முடியும். இந்த மோட்ஸ் எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி செட் பண்ண முடியும். அதுக்காக இங்கே ஒரு ஐக்கன் இருக்கும். இந்த ஐக்கனில் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா மோட்ஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை செலக்ட் பண்ணி இங்கே ரெண்டாவது ஆப்ஷனாக இருக்கும் மோர் பேனல்னு சொல்லி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளால் இந்த ஆப்ஷனை மாற்ற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்வைப் பண்ணாலே இந்த மோட்ஸ்லாம் வர மாதிரி நம்ம இப்போ செட் பண்ணியிருக்கிறோம். முன்னாடி பார்த்தீங்கன்னா மோர் செட்டிங்ஸில் போய் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ ஈஸியாக நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.